ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் growth சேலஞ்சில் ஹேர் பேக் வந்து 8வது ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7 ஹேர் பேக் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஹேர் வந்து எந்த லெவலில் இருந்து இப்போ எந்த லெவலுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இனி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த இயரில் நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்து அதை ஃபாலோ பண்ண போகிறோம். சேலஞ்சில் நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நேச்சுரல் தான், எதுவுமே கெமிக்கலான இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறதே இல்லை. அதுவும் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்குமே தெரியும். இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் பேக் போடும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் உறுதியான உண்மையான 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 4 பீஸ் எடுத்து நைட்டே தண்ணீரில் வந்து எப்பயும் போல் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்னோ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஹேரை வந்து நல்லா வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக சிக்கு இல்லாமல் மேலே இருந்து ஒரே லெவலில் வளர்த்துறதுக்கு உதவும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்து காய வச்சுருக்கேன். வீட்டில் கிடைக்கிற பூக்களை கலெக்ட் பண்ணி காய வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் ஒயிட் எடுத்திருக்கேன். முடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இது 3 இன்க்ரீடியன்ட் தான். 3யுமே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இதில் வடிகட்டுற ப்ராசஸோ எதுவுமே இல்லை. 3 இன்க்ரீடியன்ட் தான். யாருனாலும் யூஸ் பண்ணலாம். மென்ஸாக இருந்தாலும் சரி, உமன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ஹேரை உங்களுக்கே தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை விடவே மாட்டீங்க, அந்தளவு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் பண்ணலாம். இதில் வந்து நாங்கள் எக் ஒயிட் யூஸ் பண்ண மாட்டோம், இல்லை ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷனலாக ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிடைக்கல அப்படின்னிங்கன்னா சாதம் வடித்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. சூப்பராக இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்க ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்லலாம், ஹேர் கண்டிஷ்னரும் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஹேரில் வந்து எப்பயும் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டாப் டு எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. செமையான ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட சேனலில் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு கண்டென்ட்டாக போடுவோம். ஸோ நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னு. ஆயில் அப்ளை பண்ணி கூட இந்தளவு ட்ரையாக இருக்குது. அதே ஹேர் வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்பவே பர்சனலாக அண்ட் ஃபேவரட் ஹேர் பேக்கில் இந்த ஹேர் பேக்கும் ஒன்று. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் கேர் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ, ஆயில் மேக்கிங்காக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 7 days ஹேர் கேர் ரொட்டீன், அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி எப்படி ஹேரை வந்து மடித்து போடுறேன் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக 1 year ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, நல்லாவே ரிசல்ட்டே கிடைக்கும். நான் ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆச்சு. அதுவும் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜாக இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எந்த ஏஜில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஏஜில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஏஜில் வேணால் பண்ண முடியும். நம்மளுக்குள்ள ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கணும். என்னோடய ஹேர் அவ்வளோ ஃபால் ஆகி இருந்துமே நான் வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு நான் மாற்றி ஹேர் தான் வளர்ந்துருச்சு, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேர் வந்து 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நியூ ஹேர் க்ரோத் வந்து வர்றதுக்கு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஹேர் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து கண்டினியூவாக ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ஹேர் பேக் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.